மொழி என்பது வெறும் கம்யூனிகேஷனுக்கான ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு கருவி அல்ல. ஒன்றை கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நான் பயன்படுத்திக் கொண்டாலும் அது நம்முடைய ஞானத்தை வளர்ப்பதற்கு, பெருக்கிக் கொள்வதற்கு, பண்படுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய கலாச்சாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு, அந்த வளர்ச்சியைத்தான் நாகரிக வளர்ச்சிங்கிறோம். கீழடி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கீழடி என்றால் அது ஒரு இடம். அந்த இடத்திலே அகழாய்வு நடந்தது. அந்த அகழாய்விலே நமக்கு என்ன உண்மை தெரிய வருகிறது? சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் அந்த இடத்திலே வாழ்ந்திருக்கிறான். அப்படி வாழ்ந்த அந்த தமிழனிடத்தில் அவன் நகர்ப்புற வாழ்வை கொண்டவனாக இருந்திருக்கிறான். அவன் எப்படி குடிநீர் இணைப்புகளை வைத்திருக்கிறான், கட்டடங்களை எப்படி கட்டியிருக்கிறான், தெருக்களை எப்படி அமைத்திருக்கிறான், பானையை எப்படி பயன்படுத்தி இருக்கிறான், என்னென்ன கருவிகளை கண்டுபிடித்திருக்கிறான், இதுவெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. இப்ப பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தமிழன் எப்படி வீடு கட்டி வாழ வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்ட அந்த ஞானம் இருக்கிறதே, அதுதான் அறிவு சொத்து. கல்லணையை கட்டியிருக்கிறான். காட்டாற்று வெள்ளமென ஓடி வருகிற அந்த காவிரியை தடுத்து நிறுத்தி அணையை கட்டி அந்த நீரை மடைமாற்றம் செய்து வாய்க்கால்களை கட்டி நிலங்களுக்கு கொண்டு போய் நீர்ப்பாசனம் செய்து தானியத்தை விளைச்சலை பெருக்கி இருக்கிறான். இந்த ஞானம் இருக்கிறதே, ஏதோ ஆறு ஓடுது, வீடுகளை அடிச்சிட்டு போகுது, ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாம அந்த குறுக்கை அணை கட்டுவதற்கு அவன் எடுத்த முயற்சியும் அதில் கண்ட வெற்றியும் அவனுடைய ஞானத்தின் அடையாளம். அது தமிழனுக்கு இருந்த ஒரு ஞானம். அது இன்றைக்கு நமக்கு பயன்படுகிறது, நாளைக்கும் பயன்படுகிறது. இப்ப நம்ம எல்லா உணவையும் பயம் இல்லாம சாப்பிடுறோம். இந்த உணவு விஷமற்றது என்பதை நம்முடைய முன்னோர் தானே கண்டுபிடித்தார்கள், நாம் கண்டுபிடிக்கவில்லையே. பயமில்லாம சாப்பிடுறோம். இப்படி சமைக்க வேண்டும் என்கிற சமையல், இப்படி ஒவ்வொரு மொழி குடும்பத்திற்கும், ஒவ்வொரு மனித குலத்திற்கும் இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது. மொழி வரலாறும் இருக்கிறது. அவனுடைய வாழ்வாதார கலாச்சாரம் என்கிற அந்த வாழ்வை ஒட்டிய கலாச்சாரம் என்பது, இதுதான் கலாச்சாரம் என்பது, இதுதான் நாகரிகம் என்பது. இந்த அறிவு சொத்து ஒரு இனத்தின் சொத்தாக நீடிக்கிற வரையில் அந்த இனம் தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழ முடியும். இல்லை என்றால் எந்த மண்ணிலே நீ வாழ்கிறாயோ அந்த மண்ணில் 3ஆம் தர மக்களாக, 4ஆம் தர மக்களாக, பிற மொழியை மக்களோடு இணங்கி வாழ முடியாத ஒரு சமூகமாக அடிமைப்படுத்தப்படும் நிலை தொடரும் அல்லது சிதறும் நிலை உருவாகும். ஒரு குழுவாக, ஒரு கம்யூன் லைஃப், ஒரு குழு சார்ந்த வாழ்க்கை இல்லாமல் சிதறி போகும். எனவேதான் மொழியை பாதுகாக்க வேண்டும். மொழியை பாதுகாப்பதன் மூலம் இனத்தை பாதுகாக்க முடியும். இனத்தை பாதுகாப்பதன் மூலம் அந்த இனத்தின் எதிர்காலத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும். உலகம் முழுவதும் இனம் இப்படித்தான் தன்னுடைய அடையாளங்களை தக்க வைத்துக் கொள்ள போராடுகின்றன. இது வெறும் மொழிவெறி அல்ல. நம்முடைய தலைமை தாங்கிய ஐயா நீதியரசர் அவர்கள் பல குறள்களை, திருக்குறள்களை எடுத்து இங்கே சொன்னார். அந்த திருக்குறள் திருவள்ளுவன் என்கிற ஒரு பேரறிஞனால் தமிழனுக்காக மட்டுமா எழுதப்பட்டது? திருக்குறளை படித்தால் இது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கானது அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கானது, பைபிள் என்றால் கிறிஸ்தவர்களுக்கானது என்று சொல்லிவிட முடியும், குர்ஆன் என்றால் இஸ்லாமியர்களுக்கானது என்று சொல்லிவிட முடியும். திருக்குறள் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மனித குலத்துக்குமானது, அது பொதுவானது. அதுல எந்த மொழி அடையாளம் கிடையாது. யாரையும் குறிப்பிட்டு ஒருவனுக்காக சொல்லப்பட்டதல்ல. கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களுக்காக பைபிள் இருக்கிறது, இஸ்லாம் நம்பிக்கையாளர்களுக்காக குர்ஆன் இருக்கிறது. அந்த இஸ்லாமியருக்கும் பொதுவானது, கிறிஸ்தவர்களுக்கும் பொதுவானது, இந்துக்களுக்கும் பொதுவானது, அனைத்து மொழியை பேசக்கூடிய மாந்த குலத்துக்கே பொதுவானது திருக்குறள்.